தஞ்சம் என்று நம்பி நமக்கு என்ன ஆறுதல் கூற யார்தான் வரப்போகிறார்களோ? ஏன் இல்லை, நான் இருக்கின்றேன். என்னாச்சு தென்றல்? தென்னவா வந்துட்டீங்களா? வாங்க தென்னவா. நாளைய தினம் திருமணம் என்று கூறிவிட்டு சென்ற எங்களுடைய அண்ணன் இது வரைக்கும் ஆளையே காணவில்லை. சென்றே எங்கள் அண்ணன் என்னானாரோ ஏதானார் என்று ஒன்றுமே தெரியவில்லை. திருமணம் தடை நின்று போன பாண்டியன் மனமுடைந்து எங்கே சென்றான் என்று ஒன்றும் புரியவில்லை. நானும் பாண்டியனை தான் தேடி வருகிறேன். வாங்க நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து தேடலாம். தங்கா பொற்கொடி வீட்டுக்குள்ளவே ஜாக்கிரதையா இருமா. சரிக்கா. மழை காலமா இருக்கு, வீட்டுக்குள்ள கதவை தாப்பால் போட்டு உள்ள பத்திரமா இருக்கணும். சரிக்கா. வீட்டு விட்டு வெளியே வந்து உன் பல்லியும் உன் காலையும் விட்டுட்டு போய் இந்த அரசாங்கத்திலே காவல்கார குட்டப்பனாக பணிபுரிந்து வருகிறேன். சங்கிலி தேவன் இளவரசி பூங்குழியை மணக்க வேண்டும் என்று வெகு நாட்களாக திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். பாண்டியனுக்கு சங்கிலி தேவனுக்கு வால் போட்டி நடந்தது. வால் போட்டியிலே பாண்டியன் வெற்றி பெற்று விட்டார். இதனால் பாண்டியனுக்கு பூங்குழிக்கு திருமணம் ஏற்பாடு செய்தார்கள். அந்த நேரத்திலே சங்கிலி தேவன் இளவரசி பூங்குழியை அந்தகனுக்கு சென்று யாருக்குமே தெரியாமல் யாரோ ஒரு பெண்ணுக்கு எழுதி கொடுத்த காதல் கடிதத்தை கொண்டு வந்து பூங்குழிதான் தன்னை காதலிக்கிறாள், அதற்கு சாட்சி ஆதாரம் இந்த கடிதம் என்று பொய் சொல்லி திருமணத்தை நிறுத்திவிட்டான் அந்த சங்கிலி தேவன். இதனால் மனமுடைந்து போன பாண்டியன் தற்பொழுது வீட்டு விட்டு எங்கோ சென்று விட்டான். இந்த நேரத்திலே நாட்டியக்காரி கலாவும் சங்கிலியாவும் சேர்ந்து கொண்டு பாண்டியுடைய வீட்டுக்கு சென்று பாண்டியுடைய தங்கைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுத்தினால் ஏற்படுத்தலாம். நாம் சென்றவளை காப்பாற்றலாம். வருகிறேன்.
அடியா பூங்குழலே, பாண்டி வீட்டுக்கு போயிருக்க வரண்டி. உள்ளே இருப்பது யார்? இந்நாட்டு படத்தலைவர் சங்கீதவன் வந்த காரணம் பாண்டியனை தேடி. தட்சணம் யாரும் கிடையாது. நான் மட்டும்தான் தன்னந்தன்மையில் இருக்கின்றேன். நீ மட்டும் தன்னதேவா? ஐயோ ஐயோ ஐயோ, ரொம்ப வாசியா போச்சு. பாய் வந்தவன பாத்தீங்கன்னா ஈத்மன் தார தரம் தள்ளி பண்ண சௌர்மா பார்த்து நான் கதை ஐயா யாருங்க ஐயா நீங்க? இந்நாட்டு படத்தலைவர் சங்கீதவன். அப்படியா? வேற வாழ்த்துக்கிறேன் ஐயா. ஐயா ஒரு நல்லா இருமானா நல்லா இருமான்னு வாழ்த்துவான்னு பாத்துக்கிறேன். இப்படியா வாழ்த்துவாங்க? என்ன சொல்லி ஊத்தங்க அப்படிதான் சொல்லி ஊத்தாங்க வாழ்த்து. அப்படியா? ஆமா, நீ யாரு? பாண்டிய தங்கி பொற்கொடி. பாண்டிய தங்கி பொற்கொடியா? அதான் கொடி 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 கொடியா போகுது. எங்க கொடி கொடி கொடியா போகுது? ஐயா ஏன் நாடு தளபதி சொல்லி குடிச்ச நாடு வர காரணம் என்ன? பாண்டியன் தேடி வந்தேன். அண்ணா ஆளியே எனக்கு ரொம்ப வசதியா போச்சு விடு பொற்கொடி. இருந்தாலும் உன்னை பார்த்தவுடன் என் மனமானது மாறிவிட்டது. பொற்கொடி வா, கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் கொடு. யாரு யாரு முத்தம்? ஐயோ, எனக்கு வெக்கமாக்குது. உங்களுக்கு வெக்கமா இருக்கு ஐயா. போய் இருக்குங்க ஐயா. நீங்க யாரு? நாடு தளபதி. நான் யார்? ஓடி 7 ஏழுக்குள்ள பிறந்த பொண்ணு. உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. உங்களுக்கு தகுந்த பெண் நான் கிடையாது. உங்களுக்கு தகுந்த பெண் உங்க அரண்மனையில் இருப்பாங்க. அவங்க போய் முத்தம் கேளுங்க, எதுவெல்லாம் கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு தகுந்த பெண் நான் கிடையாது. நான் வரேங்க. ஏய் வாடி பொற்கொடி, முத்தம் கொடுப்பது கைவி ஏழை பணக்காரன் என்று. ஏய் வா, இருந்தால் போதும். வா, கட்டி அணைத்து ஒரு ஒரு முத்தம் கொடுக்க முடியாது. பொற்கொடி. இருந்தாலும் உன் அழகை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. எப்படி தெரியுமா? குளத்துக்கு நீர் அழகு, நீருக்கு தாமரை அழகு, தாமரைக்கு இதழ் அழகு, இதழுக்கு புள்ளி அழகு, புள்ளிக்கு கோலங்கள் அழகு, கோலத்துக்கு பெண்கள் அழகு, பெண்களுக்கு காதல் தான் அழகு. வாடி வா பொற்கொடி, கட்டி அணைத்து ஒரு ஒரு முத்தம் கொடி. முடியாது. தர முடியாது. அடி எனது ரக்கம்மா பல்லா புயலிப்பு என்னை குளிர்ந்தது. திருக்கனது மூக்குக்கு மாணிக்க தவப்பு பச்சாங்க இழுக்குது. சத்தியமா சொல்றேன், வெக்கத்தை விட்டு சொல்றேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு பேச வார்த்தையே வரல. ஐயோ
ஏறு வேலை கூட செஞ்சல நான் பாய்ங்க இதெல்லாம் தானே செய்ய முடியல ஏய் யாரு இஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு வந்துனே போறேன் அவளும் கஷ்டப்பட்டுக்கினேன் நானும் கஷ்டப்பட்டுக்கினேன் ஒரே கஷ்டம் அப்படி கட்டி காப்பாத்தின கற்பை என்னதான் செய்ய போறாங்க தெரியல மண்ணை தோன்ற உடம்பு மனித நாம சாப்பிட்டானே கிடையாது சரி வந்த வேலை விடுத்து விட்டது அடுத்த வேலை போய் பார்க்கிறோம் தங்கச்சி யாரு மாதிரி தங்கச்சி அழுவாதமா தங்கச்சி சத்தியமா சொல்றேன் பொண்ணுங்க அழுதாலே என் மனசு தாங்கவே தாங்காது தங்கச்சி அழுவாதமா தங்கச்சி ஐயா நான் வேண்டாம் வேண்டாம் சொல்லி என் கருப்பை கட்டி விடுகிறேன் ஐயா இதுக்கு மேல யாருங்க ஐயா திருமணம் செஞ்சுப்பாங்க ஏய் திருமணமா திருமணம் செய்ய வேண்டும் என்றால் எத்தனை பெண்களை நான் திருமணம் செய்ய வேண்டும் தெரியுமா சத்தியமா இது வரைக்கும் எனக்கே தெரியாது ஐயா சரியா தப்போம் என் கருப்பையை கட்டி விட்டீங்க இதுக்கு மேல அனாதைக்கு யாரும் இல்லைங்க ஐயா நீங்க திருமணம் செஞ்சுக்கலாம் ஐயா யாரு நானு உன்ன திருமணம் இவள் யார் தெரியுமா பாண்டியோட தங்கச்சி பொற்கொடி வந்தே இவளை பார்த்து கற்பை எனக்கு எடுத்துட்டேன் கருப்பு கெடுத்துட்டேன் ஆமா போனா பாக்கட்டும் நீங்க கருப்பு கெடுத்துட்டேன் அஞ்சோ பத்து கொடுத்தேன் இவ வாங்க மாட்டேன்றான் இவளுக்கு நான் தாலி கட்டுமா தாலி 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 தாலியா கட்டணும் ஆ. ஏய், பானை சோத்த கூட பங்கிட்டுடுவேன் ஆனா படுக்கைய ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன் வாத்தா உடம்புல உயிர் இருந்தா தானே வாத்தா கூட கட்ட ஆளி ரெடி பண்ண போறேன் சதிகாரி நாமமே வெறி கொண்ட காமினி வாழவே கூட உன்னை இந்த நிலைமையில் பார்ப்பதற்காக நான் ஓடி வந்தேன். உன்னை யாரோ கொலை செய்து விட்டார்களே. சின்ன சிறு வயதில் இருந்து தாய் தந்தை இது இல்லாத குறைத்தறியவன் உன் வளர்த்து ஆளாக்கிறே. அரும்பாடுபட்டு வளர்த்த இந்த அண்ணன் ஓடி வந்து பார்க்கும்போது இப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றாய் அம்மா. ஐயோ, நீ வாழ்வதை பார்க்க வேண்டும் என்று மனம் கொண்டு கட்டி வைத்திருந்தேனே, இப்படி மடிந்து விட்டாயே தங்கா. உன்னை கொலை செய்தார் யார்? யார் கொலை செய்தார் என்ற உண்மையை நான் உனக்கு சொல்கிறேன். உனக்கு தெரியுமா? தூக்கிச் செல் நீதிமன்றம், நான் வந்து சாட்சி சொல்கிறேன். ஐயோ மாமா கொல மாமா கொல மாமா மாமா வரும்போதே அவையத்தோட கை என்ன நடந்தது? மாமா பாண்டியோட தங்கச்சி பொற்கொடியை ஒருவர் கொலை செய்து விட்டார் மாமா. பாண்டிய தங்கை பொற்கொடி ஒருவன் கொலை செய்தான். பார்த்து சும்மா விட்டாயா? நான் பார்த்து சமையிடுவேன். நான் விலங்கிட்டு விட கொண்டு வராங்களா? உன்னுடைய மகன் இந்நாட்டில் தன்னவன் மாமா என்ன வந்தால் பொற்கொடி கொலை செய்தார் என்று அவனுடைய கரங்களுக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறார். இவன் தான் குற்றவாளி என்பதற்கு என்ன ஆதாரம்?
மாமா ஆதாரம் இல்லாமல் வாதாரம் மட்டான் இந்த சங்கிலி தேவன். மாமா தென்னவனுக்கும் தன்னனுக்கும் கள்ளக்காதல் அதை பொற்கொடி பார்த்துவிட்டால் பொற்கொடி எங்கே வெளியே நினைத்து இருவரும் சேர்ந்து திட்டம் கொலை செய்துவிட்டேன். ஒண்ணு அவங்க பேச இல்லையான்னு பேசுடு. நீ என்ன கத்திருக்கிறீங்க இப்போ? அவன் தான் பேசுகிறேன் தெரியாது பேச சொல்றேன் பேசிட்டு போறேன். நீ சொன்ன இப்ப அமைதியாயிடுவாங்களா? நான் எதுக்கு சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பேச்சு அவன் உரைப்பது அத்தனையே போய் மன்னா போய் இப்ப செயலை நாங்கள் செய்வோம். அப்பா நாங்க செய்யவே வரலப்பா. இவன் பேரை நீமயன் இவன் தங்கை பொற்கொடி கொலை செய்து கண்ணால் கண்டிருக்கு. நான் இவனை வைக்கிறேன். மண்ணை பெற்றெடுத்த மகனாக இருந்தேன். நீதிக்கு பிடித்தான் இவன் பொற்கொடி கொலை செய்து கொடுத்திருக்காரு. இவன் கரங்களுக்கு எனக்கு நீதி வேண்டும் அண்ணா, நீதி வேண்டும். என் தங்கச்சி பொற்கொடியை கற்பழித்து கொலை செய்து விட்டார்கள் மன்னா. தங்கை பொற்கொடியை கொலை செய்த குற்றவாளி ஏற்கனவே வைத்திய சங்கத்தை அவன் கொண்டு நீதிமன்றத்தில் பார்க்காம என் மகன் தென்னவனுக்கு சரியான தண்டனை சிறை அடைத்துவிட்டே கலக்கம் தேவை. போத நிறுத்துங்கள் மன்னா. உங்களுடைய மகன் கொலை செய்தானா? இல்லை மன்னா, இல்லை. தவறான நீதி வழங்கி விட்டீர்களே மன்னா, தவறான நீதி வழங்கி விட்டீர்களே. என்னுடைய தங்கச்சி பொற்கொடியை கற்பழித்து கொலை செய்து யார் தெரியுமா? இதற்கு நடந்த சங்கிலி தேவன். பொற்கொடியை கொலை செய்தார் என்று வாதாடுகிறார். இவன் தான் குற்றவாளி என்பதற்கு ஏதாவது சாட்சியம் இருக்கிறதா? தகுந்த சாட்சியோடு தான் நீதிமன்றம் வந்திருக்கிறது. யார் அந்த சாட்சி? ஐயா தங்கச்சி கொலைக்கு சாட்சி நான் சொல்கிறேன். ஐயோ இவனா வணக்கம் அரசே. கேட்டு வாசி குடும்பம். ஏய் வணக்கண்ணா. வாடுங்க குடப்போ மன்னர் கூப்பிடுறாரு போ. பொற்கொடி சங்கரித்து அவர்களால் கொலை செய்த என்று வாதாடுகிறார். உண்மை. பொற்கொடி கொலை செய்த குற்றவாளி யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் ஐயா சொல்லு. தாங்கள் உத்தரவிட்டால் நான் விளக்கமாக சொல்கிறேன். தடையின்றி தைரியமாக சொல். நான் சொல்வதெல்லாம் உண்மை. ஆமா விஜய் பேட்டி அடிக்குது. நான் சொல்வதெல்லாம் உண்மையா? அடச்சா சொல்லியா? இதோ நிற்கும் சங்கிலி தேவன் இளவரசியை பூங்குழியை மணக்க வேண்டும் என்று வெகு நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்தார். யார் என் மகளே? ஆமா பாண்டியனுக்கு சங்கிலி தேவனுக்கு வால் போட்டு நடந்தது. வால் போட்டியை பாண்டி வெற்றி பெற்று விட்டார். இதனால் பாண்டியனுக்கு பூங்குழிக்கும் திருமண ஏற்பாடு செய்தீர்கள். அந்த நேரத்தில் சங்கிலி தேவன் இளவரசி பூங்குழி அந்தரங்களுக்கு சென்று யாருக்குமே தெரியாமல் யாரோ ஒரு பெண்ணுக்கு எழுதி கொடுத்த காதல் விருதத்தை கொண்டு வந்து பூங்குழிதான் தன்னை காதலிக்கிறாள், அதற்கு சாட்சி ஆதாரம் கருதும் என்று பொய் சொல்லி திருமணத்தை நிறுத்தி விட்டார். அந்த சங்கிலியை அதனால் மனமுடைந்து பாண்டியன் வீட்டு விட்டு எங்கோ சென்று விட்டார். அந்த நேரத்தில் நாட்டியக்கார கலாவும் சங்கிலியாவை சேர்ந்து கொண்டு பாண்டியன் வீட்டுக்கு சென்றார்கள். பாண்டியன் வீட்டிலே பொற்கொடி மற்றும் தனிமையில் இருந்தால் தனிமையில் இருந்த பொற்கொடியை கற்பழித்து கொலை செய்து விட்ட அந்த சங்கிலியாவன் என்கிற கண்களால் பார்த்தேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. சாட்சியம் சரியாக இருக்கிறது. ஆனால் இவன் தான் கொலை செய்த என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதோ? ஆதாரம் இல்ல பாருங்கள். ஐயோ எதுதான் அது? சங்கிலியாவன் என்று பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நேரத்தில் இவருடைய பாதுகாப்பிற்காக நான் வழங்குகின்றேன். பாதுகாப்பிற்காக நீங்கள் கொடுத்த இந்த கட்டாரி கொலை நடந்த இடத்திற்கு எப்படி வந்தது? விசாரிக்க நீங்களே கேளுங்களேன். ஒரு நேரத்தில் உன்னுடைய பாதுகாப்பிற்காக நான் உனக்கு வழங்குகின்ற கட்டாரி பொற்கொடியை கொலை செய்வதற்கு எப்படி தெரியும்? மாமா ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் பொழுது எனது கட்டாரி எனது கூடவே எடுத்து சென்றேன். எடுத்து செல்லும் போது கை தவறி கீழே விழுந்துட்டது. தேடினேன் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை மாமா. அந்த வழியாக குற்றப்பட வந்திருக்கிறான். இவன் கையில் கிடைத்திருக்கிறது. இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் மாமா. ஆதாரம் சரியாக இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் விட அவனை பாம்போடு காலி பண்றான். ஒரு நேரத்தில் என்னுடைய மகளின் திருமணத்துக்கு ஒரு காதல் கடிதத்தை கொண்டு காண்பது என்னுடைய மகளின் திருமணத்தை நிறுத்தியதோடு என்னையே அவதூறாக ஏசி பேசி பழித்தார். அப்பொழுதே உங்களை சதிச்செயலாக நினைத்தேன். ஆனால் என்னுடைய வைத்துறை பணிபடும் தகாத செயலை எதிர்க்க மாட்டார் என்று நம்பி போது மாமா இப்ப கூட சொல்றேன் மாமா, நான் ரொம்ப ரொம்ப நல்லவையா என்ன நம்பியாயோ மகளின் வாழ்க்கையே வீணாகிட்டேன்.
பாவம் ஏழ்மை உருவத்தில் பிறந்தார் பாண்டியன் தங்கை பொற்கொடியை கற்பழித்து நீ கொலை செய்திருக்கேன் குற்றவாளி குற்றவாளி உனக்கு சரியான தண்டனை வழங்குவதற்கு உணர்ந்து கொள்வது யார் என்பதை போல் என் அரண்மனைக்கு யாரை படிக்கார வைத்து என் மகளிர் வாழ்க்கையும் பள்ளியில் உணவு இருக்கிற நேசினரி அவையாக வந்து வர ரம்யா புயல் நீ ஆடி தூய நடந்த கண்ட நாடோடி நாய் உணர்ந்து கொள்ளும் யார் என்பதை போல் என்னுடைய மகளிர் பொற்கொடியை கற்பழித்து கொலை செய்திருக்கிறேன். நீங்கள் இருவர் குற்றவாளிகள் குற்றவாளிகள் அவளை என்ன செய்யணுமோ செய்துவிட்டு சீக்கிரம் வந்து சேர்க்கலாம். அந்த கொலையை நான் தான் செய்தேன். அது ஆல்ரெடி பண்ணி சொல்லாம ஒண்ணு நானு கவனிக்கிறேன்.